ஆமா, ஹாய் செல்லம்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? முருகர் திருக்கல்யாண விருந்து தான் நம்ம சமைக்க போறோம். அதை தான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க என்னென்ன சமைக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பூஜை இடத்த வந்து நம்ம அலங்காரம் பண்ணிடலாம். இருப்பதை கொண்டு சிறப்புடன் இருக்கிறத எவ்வளோ அழகா அம்மா டெக்கரேட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஆனா அடுத்த வருஷம் நம்ம வீட்டில் இன்னும் சிறப்பா ஜெய் வந்து 48 நாளும் இருக்க போறேன்னு சொல்றாரு. நம்மளும் அவனோட சேர்ந்து இருக்கிறதா நான் வந்து நானும் மனசார அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நம்மளும் அவனோட சேர்ந்து இருக்கலாம். சரியா? இருக்கலாமா? இருக்கலாம். பூஜா தான் அப்படியே யோசிக்கும். கண்டிப்பா நாம அவனோட சேர்ந்து இருக்கலாம். சரியா? சாமந்தி ஃப்ரெஷ்ஷாக ஜெய் தான் வாங்கிட்டு வந்தான். ரொம்ப அழகா ரெடி பண்றோம் மம்மி. ஆமாண்டா, சின்ன இடமா இருந்தாலும் அதையும் அழகா ரெடி பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே. இப்படி இடையில ஒரு ரோஸ் வச்சு விட்டோம்னா அழகாகிடும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜாலியாக இருக்கலாம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். எதுக்குமா இது? உருளைக்கிழங்குடா. உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் கல்யாணத்தில் போடுவாங்கள்ல. பூண்டு, இஞ்சி, சோம்பு. ஓ ஓகே, சூப்பராக இருக்கும். அந்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல் இருக்கும்ல, கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியே செய்ய போகிறோம். சூப்பரு. பருப்பு ஊற போட்டுட்டியாமா? பருப்பு ஊற போட்டாச்சு. கடலை பருப்பு ஊற போட்டுட்டேன். அப்போல்லாம் கல்யாண வீட்டில் இதுதான் சமையலாக இருக்கும் தெரியுமா? பெருசாக இப்போ செய்கிற மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார், உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல், அதுக்கப்புறம் கடலை பருப்பும் கோஸும் போட்டு கூட்டு, பீன்ஸு கேரட்டு போட்டு பொரியல், அது கூட பாசி பருப்பும் சேர்த்து ஒரு பொரியல் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் வடை, பாயசம் கூட நல்லா கெட்டியாக பாலெல்லாம் ஊற்ற மாட்டாங்க. ஜவ்வரிசி இது மட்டும் போட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே. அதுலேயும் வச்சிட்டிங்களா? எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் பாயாசத்துக்கு இதெல்லாம் வேக வச்சு ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். இது என்ன அரிசி? இது ரேஷன் அரிசி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அது கூட இன்னும் அரிசி ஊற வைக்கணும். இட்லி அரிசியெல்லாம் ஊற வச்சு வடைக்கு அரைக்கவும்ல, அதனால் அப்படியே இட்லிக்கும் கரண்ட் இல்லை காய்ஸ் வீட்டில், கூட சேர்த்து தண்ணியும் இல்லை. அது என்னன்னா, நான் இப்போ தான் தவளெல்லாம் தேய்ச்சி பிடிக்கலாம்னு. எப்பயுமே ஒரு தவளை நம்ம வீட்டில் தண்ணி இருக்கும் வீட்டுக்கு அவசரத்துக்கு. வீக்லி ஒன்ஸ் தான் தவளையை கழுவுவோம். அந்த மாதிரி இன்னைக்கு கழுவுனோம். கரண்ட் வரல. வந்துடும் ஆகட்டும். நாங்களும் வேண்டிட்டு தான் இருக்கோம். இவ்வளோ தண்ணி தான் இருக்குது. இதை வச்சு கொஞ்சம் சமைச்சுன்னு இருக்கோம் இப்போதைக்கு. உலைக்கெல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன். பருப்பெல்லாம் கழுவி வச்சுட்டேன் பாரு. அரிசி கழுவி வச்சுட்டேன். உலைக்கு பிடிச்சி வச்சுட்டேன். அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுக்குள்ளே வந்துடும். கடலைப்பருப்பு வெந்துடும் கூடவே. பருப்பு எடுத்துருவேன். ஹாய் காய்ஸ், நானும் வந்துட்டேன் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண. ஆமாம். ஓகே, வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இங்கே பாருங்க, சூப்பரான ஒரு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். இதை இறக்கி வச்சுட்டு அப்புறமா தாளிச்சிக்கலாம். ஓகே, நான் அம்மாவுக்கு போயிட்டு உருளைக்கிழங்கு உரிச்சு தர போகிறேன். காய்ஸ், அம்மாவுக்கு இப்போ தான் மாங்காய், உருளைக்கிழங்கு, கோஸு எல்லாத்தையும் அரிஞ்சு கொடுத்துட்டேன். இந்த மாங்காயை அரியறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே. எப்படி இத்தனை வருஷம் அரிஞ்சிருந்தேன். அதனால பெருசாக இருந்துச்சா, என்னால் முடியலை. அப்படியே அரிஞ்சிட்டேன். இதுக்கு முன்னாடி அரிஞ்சிருக்கோம் மாங்காய், ஆனால் இவ்வளோ பெருசாக அரிஞ்சது இல்லையா, என்னால் முடியலை. சீட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. என்ன இங்கே வந்து சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. இங்கே அரிசி போட்டாச்சு, அது வெந்துட்டுருக்கு. அம்மா பாருங்கள், டக் 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 டக்னு எப்படியெல்லாம் ஈஸியாக பண்ண முடியுமோ அந்த ஸ்டைலெல்லாம் பண்ணுறாங்க. ஆனாலுமே அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு இதுதான் நிலவரம் போயிட்டுருக்குது. கலவரமாக உருளைக்கிழங்கு ரெடி பாருங்க. இங்கே உருளைக்கிழங்கு, கல்யாண உருளைக்கிழங்கு பட்டாணி அருமையாக இருக்கும். எம்மி, பார்க்கவே செம்மையாக இருக்குது. சரி, பாயசம் தானம்மா? பாயசம். இன்னும் முந்திரி பருப்புலாம் இது பண்ணி கொட்டணும், தாளிச்சு கொட்டணும். ஓகே,
நான் போயிட்டு என் அம்மாவுக்கு கேரட் பீன்ஸ் அரைஞ்சுக்கோ. ஆமாம், அது முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது அந்த பொரியல் ஓவர். என்ன தெரிகிறது? சோறு வந்துடுச்சா பார்க்குறேன். திருக்கல்யாணத்துக்கு பச்சரிசியில் தான் சோறு வடிக்கணுமா. அதனால் நம்ம கடையில் உள்ள பொன்னி பச்சரிசி தான் இப்போ வெந்துட்டுருக்குது. சூப்பரு. இது புழுங்கலரிசி மாதிரியே நல்ல சாப்பாடு ஆகுது. அதான் பார்க்குறேன். கோஸ் கூட்டு இது ரெடி ஆயிடுச்சு. இது பொரியல். அடடா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கே. இன்னும் வெந்துட்ட பிறகு பாரு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து தாளிச்சு கொட்டியாச்சு. கூட்டு ஒயிட்டு கூட்டு. ஓகே ஓகே, அவ்வளோதான். வடை மாவுக்கு அரைச்சிட்டு அப்படியே பாருங்க இதுக்கும் அரைச்சி இட்லிக்கும் இட்லி தோசைக்கா அடுத்ததான் அப்படியே அதை கிரைண்டரில் போட்டேன். வடை சுட்டு முடிக்கிறதுக்குள்ள அது மசிஞ்சிரும். எடுத்துகிட்டு அப்படியே அரிசியை போட்டோம்னா அந்த வேலையும் முடிஞ்சுது. அது வடை எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. சுட்டு வச்சிருக்க வடை இருக்கா? A few moments later. இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன கல்யாணம்? திருக்கல்யாணம். முருகனோட திருக்கல்யாணத்துக்கான விருந்து தான். முதல்ல மாங்காய் ஊறுக்காய், அதுக்கப்புறம் வடை, இங்கே பாருங்க பாயசம். கல்யாணத்தில் வைக்கிற பாயசம், கல்யாண பாயசம். சுட சுட பச்சரிசி சோறு. இன்னைக்கு அதுதான் வடிக்கணும். பச்சரிசி சோறு, ரசம், மோர். ஏன்னா கல்யாணம்னா மோர் ரசம் எல்லாமே இருக்கணும்ல. அதுக்கப்புறம் பாருங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார். சூப்பரு. அருமையான ஒரு சாம்பார். நெய், பருப்பு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல். கல்யாணத்தில் செய்கிற உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல். அதுக்கப்புறம் கோசு கூட்டு. சூப்பரு. அருமையான ஒரு கோசு கூட்டு. பாசிப்பருப்பு, கேரட்டு, பீன்ஸு எல்லாம் போட்ட ஒரு பொரியல். ஓகே. சாப்பிட்றதுக்கு வாழை இலை. எல்லாம் தயாராக இருக்குது. ஓகே. இதுதான் நம்ம வீட்டு கல்யாண ஸ்பெஷல் திருக்கல்யாண சமையல். ஆமாம் கைஸ், சமையல் முடிச்சாச்சு. வச்சு பூஜை பண்ணிட்டோம். இப்போ நம்ம காக்காக்கு சாப்பாடு வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போகிறாங்க. எல்லா முட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சமாக சைடா. அப்புறம் வைக்கல கொஞ்சமாக ஒரு ஒன்று வேங்க போதும். காக்காக்கா உங்களுக்கா? உங்கள் அம்மாவுக்கு பிடிக்குமா? இல்லை, அப்பாவுக்கு பிடிக்கும். அவ்வளோதான். ரசம், மோருக்கு ஒரு கரண்டி ஏற்றப்பட்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். அப்பாவுக்கும் தம்பிக்கும் சாப்பாடு போட்டாச்சு. ஏன்னா அப்பா வந்து ஃபுல் விரதம் இருந்தார், சாப்பிடாம. பால் பழம் மட்டும். ஜெய் வந்து நம்மளோட சாப்பிட்டான். 2 நாளாக அவன் ஃபுல் விரதம் இருக்கான் சாப்பிடாம. அதனால் இப்போது 2 பேருக்கு சாப்பாடு போட்டாச்சு. இப்போ நம்ம சாப்பிட்ணும். அடுத்தது எப்படிப்பா இருக்கு சமையல்? சூப்பராக இருக்குமா? நல்லா உருளைக்கிழங்கு பாருங்க. அவருக்கு பிடிச்சது முதல்ல உருளைக்கிழங்கு பொரியல் தான். உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் செம்ம சூப்பர். கோசு கூட்டு எப்படிடா இருக்கு? கூட்டு செம்மமா. கோசு கூட்டு கூட்டு சூப்பர். என்ஜாய் என்ஜாய்.